கொடுப்பதற்காக, மக்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக. எதுக்காக இந்த துவா? மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். ஆமீனோன்னு ஒரு மக்கள் பயங்கர எதிர்பார்ப்பு இருப்பாங்கல்ல, என்னத்துக்கு ஆமீன, அது ஒரு சஸ்பென்ஸா விட்டீங்கன்னு வைங்களேன், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிச்ச பிறகு கேட்டால் உள்ளத்துல பதியும். எதையுமே எதிர்பார்க்காம இருக்கும்போது போட்டோன்னு வைங்களேன், பாதி பதியும், பாதி பதியாது, பாதி பேருக்கு பதியும், பாதி பேருக்கு பதியாது. ஒரு முழுமையாக உள்ள போவாது. என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கிட்டு சொன்னால் மக்கள்கிட்ட பதியும். அதுக்காக என்ன பண்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3 செய்தி மக்களுக்கு சொல்ல வைப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல சொல்றாங்க. 3 பேருமே ஆமீன் சொல்லி முடிச்ச உடனே அவங்க விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு தாயோ தந்தையோ ஒரு ஆளுக்கு உயிரோடு இருந்து அவங்களுக்கு ஹிதுமத் செய்து பணிவிடை செய்து ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போகல என்று சொன்னா அவன் நாசமா போயிட்டான், நாசமா போட்டும் ஆமீன்ங்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைவதற்குரிய பெரிய வாய்ப்புல அவனுக்கு பெற்றோர் இருக்கிற பெரிய வாய்ப்புங்க. ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைகிறதா இருந்தால் வணக்க வழிபாடுகள் கடமையானதை செய்துவிட்டு நீங்கள் ஈஸியா சொர்க்கம் போக நினைத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் பெற்றோரை உயிரோடு தந்திருந்தான், தாயோ தந்தையோ தந்திருந்தான்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அவங்களுடைய மனதை குளிர வைப்பதன் மூலமாக, மார்க்கத்துக்கு விரோதமில்லாத எல்லா விஷயங்களிலையும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக, அவங்களை சந்தோஷமா வைத்திருப்பதன் மூலமாக ஒரு மனிதன் எளிதாக சொர்க்கத்தை அடைந்து கொள்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய வாய்ப்பு தாய் தகப்பன் இருந்து இல்லாட்டி பரவாயில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு மாதிரி சின்ன வயசுல மௌத்தா போயிட்டாங்கன்னா அவன் அந்த வகையில துர்பாக்கியசாலி. ரசூலுல்லாஹ்வுக்கு தனி அந்தஸ்து கிடைச்சிருச்சு. நம்மள மாதிரி ஆளுக்கு அப்படி சின்ன வயசுல பெற்றோரை இழந்திருந்தோம்னு சொன்னா இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம இழந்துடுறோம். ஆனால் பெற்றோரை இந்த மாதிரி நல்ல ஹயாத்தோட ஒருத்தன் பெற்று அவன் உதவி செய்யற அளவுக்கு ஒரு இளமை பருவத்தை அடைந்து அதுக்கு பிறகு கூட அவங்களுக்கு அந்த பணிவிடை மூலம் அவன் சொர்க்கத்தை அடையலன்னு சொன்னா இவன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? அதுக்கு தான் நான் அவன் துவா செஞ்சாங்க. ஜிப்ரீல் நான் ஜிப்ரீல் செஞ்ச அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ் செய்யறது தான் ஜிப்ரீல் மூலமா சொல்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் அவனை நாசமாக்கி போடுவான். பெற்றோர் இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்கள மனங்குழல் செய்து அவன் சொர்க்கத்துக்கு போகல என்று சொன்னா அவன் நாசமாகட்டுன்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அதே மாதிரி ரெண்டாவது என்ன, ரமலான்ங்கிறது ஒரு புனிதமிக்க ஒரு மாதம். 1க்கு 10ஆக 100ஆக 700ஆக அல்லாஹ் அள்ளி தரக்கூடிய மாதம். அப்ப நன்மைகள் எல்லாம் பல மடங்கு. ஒரு இரவுல நின்று வணங்கினால் மாத்த கட்டம் தம்பிகி மாத்தாக முன்பின் பாவங்கள் எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படுது என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம். அதே மாதிரி நோன்பு என்பது ரமலானில் வைக்கிற நோன்பு இருக்குத, அது கூட என்ன, அசோமுலி நோன்பு எனக்கு உரியது, அஜிசிபிஹி நானே இதுக்கு நேரடியாக கூலி கொடுப்பேன். என்ன கூலின்னு சொல்ல மாட்டேங்கிறான்ல, நான் தான் கையில கொடுப்பேன், பெருசா கொடுப்பான்னு அர்த்தம். மற்ற எதுக்கும் கொடுக்கறத விட பெருசா கொடுக்கறதுனால அதை சஸ்பென்ஸ் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ரமலானை ஒருத்தன் அடைஞ்சு அதுல அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போய் அவனோட பாக்கியசாலி யாரு? ரமலான் நோன்பு வைக்காம சுத்திட்டு இருக்கான், பகல்ல போய் திங்கிறான், ரமலானுக்குரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த 11 மாசம் கழிஞ்சு நாசமா போன இந்த ரமலான்லயாவது நல்ல ஒரு அமல்களை செஞ்சு உன்னுடைய தரஜாவை ஏற்றிருக்கலாமா இல்லையா? ஒரு லைலத்துல் கத்ருங்கிற ஒரு இரவுல வணங்கினால் 1000 மாதங்களை விட சிறந்து இருக்கிறது. அந்த இரவுக்காக ஒரு 10 நாள் கடுமையா உழைச்சி 10 நாள் இபாதத்தில் இருந்தான்னு வைங்க, ரமலானுடைய கடைசி 10 நாள் கண்டிப்பா அவனுக்கு அந்த இரவு கிடைக்கும். அந்த இரவு கிடைச்சா என்னவாயிரு? 1000 மாதங்கள், ஒரு 80 வருஷம் 85 வருஷம் உலகத்தில் அமல் செஞ்சா பாருங்க. அதன் 1000 மாதங்கிறது அவ்வளவு பெரிய நன்மைகளை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துறான். இப்படி இருந்து ரமலான் கழிச்சிட்டு பார்த்தா ஃபெயில் ஆயிருக்கானவன் யாரு? நாசமா போனா இல்லையா? அவர் கேட்கிறார், ரமலான் 1000 மாசம் நன்மை தர சான்ஸ் எல்லாம் ரமலான் முடிஞ்சு பார்த்தா கோழி முட்டை வாங்கி இருக்கலாம். அப்ப இவன் நாசமா போவானா இல்லையா என்று கேட்டார்கள். நான் ஆமீன்னு சொன்னேன். ரமலான் கூட நீ ஒழுங்கா உன்னுடைய மறுமை பேரை ஏற்றுக்கொள்ளல என்று சொன்ன நீ நாசமா போன்னு சொன்ன. மூணாவது என்ன, நான் என்ன அல்லாஹ் தூதர் அனுப்பியிருக்கிறான், நான் உங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன? எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அதான் செலவாத்துங்கிறது. செலவாத்துங்கிறாம செலவாத்துல சில தப்ப வளைக்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் நம்ம கேட்கிற மாதிரி செலவாத்து என்றால் என்ன பொருள் என்றால், நமக்கு நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கிறோம். உதாரணமா செலவாத்துனா என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதுங்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் முகமதுக்கு அருள் செய்வானாக. முகமது கேட்க வேணுமா? செலவாத்துனா சில பேர் என்ன செய்யறாங்க, என்னமோ ரசூலுல்லாஹ் நம்ம கூப்பிட்டு வேண்டோம், அர்த்தம் தெரியாதனால ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு வேண்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. செலவாத்துல எந்த செலவாத்துல இப்படி கிடையாது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் அலைஹி என்று சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா சல்லினி அருள் புரிவாயாக, சல்லிம் ஈடேற்றம் செய்வாயாக அலா முஹம்மதின், முகமதுக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்றோம். தொழுகைக்குள்ள ஓதுறோம், ஒரு செலவாத்து ஓதுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்
வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ் முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக, அவங்க குடும்பத்துக்கு அருள் புரிவாயாக. எந்த மாதிரி அருள் புரியனே? இப்ராஹிம் நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அந்த மாதிரி அருள் புரிவாயாக. இப்படி கேட்கிறது ஸலவாத்துங்கிறது. இந்த ஸலவாத் என்பது நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லல என்று சொன்னா, அதுக்கு தியாகம் பண்ணிருக்கல என்று சொன்னா, அதுக்காக உழைச்சிருக்கல என்று சொன்னா, அதுக்காக சொத்து பத்தெல்லாம் விட்டு வீர்வாசலாம் விட்டுட்டு தியாகம் பண்ணி ஹிஜ்ரத்து போயிருக்கல என்று சொன்னா, அடிவோடு அவங்க வாங்கியிருக்கல என்று சொன்னா இந்த தீன் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்ப யார் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்தானோ அவங்களுக்கு நாம செய்யற நன்றி கடன் எது? அவங்க பேரை கேட்ட உடனே அவங்களுக்காக ஸலவாத் சொல்வது, அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. அவங்களுக்காக ஸலவாத் சொல்வதுன்னு அர்த்தம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்வது. அப்ப சொல்றாங்க, ஜிப்ரீல் சொல்றாங்க, உன்னுடைய பெயரை கேட்டு நீ எந்த சபையில் குறிப்பிடப்படுகிறாய், பேரை கூட இல்ல, அவங்கள பத்தி பேரை சொல்லலாம், பற்றி நபிகள் நாயகம் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதருங்கலாம், ஏதாவது ஒன்று அவங்களை குறிக்கக்கூடிய ஒரு பேருக்காக இல்ல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஒரு மனுஷனுக்கு இருக்கு, அவன் பேரை கட்டணும்னு சொல்ல தேவையில்லை. பேருக்கு அல்ல முக்கியம், ஆளுக்கு தான். அப்ப உன்னை பற்றி குறிப்பிடக்கூடிய சபையில ஒருத்தன் இருந்து அதை கேட்ட உடனே ஸலவாத் சொல்லல என்று சொன்னா அவனும் துர்பாக்கியசாலி தான். எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்துன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யார் ஒருத்தன் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறானோ அல்லாஹ் 10 முறை அருள் செய்யறான். நமக்கு என்ன ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்ல நீங்க கிரேட் ஏத்த போறீங்களா? அல்லாஹ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டான். மகாம மஹமூதா புகழத்தக்க இடத்துல எழுப்ப போறான். ஷஃபாஅத் குப்ரா பெரிய அளவுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்க போறான். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்தெல்லாம் கிடைச்சு போய் நீங்க கேட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல, கேட்டா ரிட்டர்ன் நமக்கு வரப்போகுது. நம்ம ஒரு விசுவாசம் காட்டுவதற்காக நம்ம கேட்கிறோமே தவிர நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத் சொன்னோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்றான்? இப்படி நினைச்சீல, உன் தூதருக்காக வேண்டி என்னிடத்துல கேட்கணும்னு நினைச்சீல, நீ 10 மடங்கு திருப்பி வாங்கிக்க, நல்லா திருப்பி நமக்கு தந்துடுறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா 10 மடங்கு செய்யறான்னு சொல்ற அவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடிய காரியத்தை செய்யாம ஒரு இழந்து துர்பாக்கியசாலியா போனான்னு சொன்னா ஒண்ணுக்கு 10 கிடைக்குது. இதுல இவனும் ஒரு நஷ்டவாளி ஆயிட்டான். ஆமீன் சொன்னேங்கிறாங்க. இது எதுக்கு போய் பாயிண்ட் கேட்டா, இந்த மாதிரி மெசேஜ்களை எல்லாம் கூட சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, தொழு மெம்பர்ல ஏறுமோ வந்து நிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்திருக்காங்கன்னு அர்த்தம். மெம்பர்ல ஏறுமோ வந்தாங்கன்னு அர்த்தம். ஒரு வெள்ளிக்கிழமை வந்து மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப இந்த மாதிரியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பல சின்ன சின்ன விஷயங்கள்லாம், வீட்டுல நாய்க்குட்டி இருந்தா சொன்னாங்களா இல்லையா, ஏற்கனவே சொல்லிருக்கோம். வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, சொன்னபடி வரல. அடுத்த நாள் வரும்போது என்ன செய்யறாங்க, ஏன் நேற்று வர்றேன்னு சொன்னீங்களே, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீல்ட்ட கேட்கிறாங்க, நேற்று வருவதாக வாக்களித்தீரே, நேற்று ஏன் வரல? ஏன் வரலன்னா உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி கட்டிலுக்குள்ள இருந்துச்சு, நாய் இருக்கிற வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் வந்து சொல்றாங்க, அந்த வீட்டுல உள்ள இந்த மாதிரி மெசேஜ்கள் எல்லாம் சொல்றாங்க, சட்டத்திட்டங்களை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி. இப்ப ஒரு நாள் வர்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு நாள் இல்ல, அவங்க வரும் பொழுதெல்லாம் நிறைய வலியுறுத்தின விஷயம் ஒன்று ரெண்டு இருக்குங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கல்ல, வந்து அப்பப்போ ஏதாவது சொல்லுவாங்க, அதை ரசூலுல்லாஹ் வந்து மக்களுக்கு அறிவிச்சிருவாங்க. ரொம்ப வலியுறுத்தினது எப்படின்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாசால ஜிப்ரீல் யூசினி, ஜிப்ரீல் வந்து எனக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். பில் ஜாரி, அண்டை வீட்டாரை பற்றி. ஜிப்ரீல் வரும்போதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயம் ஜாக்கிரதையா இருந்துக்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உரிமையை பறிச்சிடாத, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கண்ணியமா நடந்துக்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நேசமா இருந்துக்கன்னு சொல்லி, எந்த அளவுக்கு என்றால் அவர் சொல்றத பார்த்தா சொத்துல கூட பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சேன். அது நம்ம சொத்துல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாரோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரீல் வந்து அடிக்கடி வந்து என்ன செய்வாரு, அண்டை வீடு எப்பதான் சொல்லிட்டு போயிடுவாராம். எந்த மேட்டருக்கு வந்தாலும் என்ன செய்வாங்க ஜிப்ரீல் சொல்லலாம், மாசால ஜிப்ரீல்ங்கறாங்க. ஜிப்ரீல் வரும்போதெல்லாம் இதை சொல்ல போக மாட்டாராம். வந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் செய்தி கவனிச்சுக்கிறங்க, அது மந்திராதிய ஒழுங்கா கவனிச்சுக்கிறங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் சொன்னதாக சொல்றாங்க. இது ஒரு சின்ன ஒரு மேட்டர் தான். அப்ப இந்த அண்டை வீட்டுக்காரர்கள் விஷயத்துல இவ்வளவு ஜிப்ரீல் வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு நம்ம மூத்தா போயிட்டோம்னா நம்ம சொத்துல அண்டை வீட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு கொடுன்னு சொல்லிடுவாங்களோ, அப்படி இந்த மார்க்கத்தில் சட்டம் வந்துருமோ என்று நான் பயப்படுகிற அளவுக்கு அவ்வளவு முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் வலியுறுத்திருக்காங்க. நீங்கள் அண்டை வீட்டுக்காரங்களோட இருக்கும் பொழுது அன்போட பழக வேண்டும், சண்டை வச்சுக்கிற கூடாது. ஒரு ஆணி அடிக்கிறதுல கர்பலா நடக்கும் பாக்குறோம். இங்க இருந்து ஒரு ஆணி அடிச்சானா என்ன வயிறு, அவன் வந்து அறுவலத்திட்டு வந்துடுறான். அந்த மாதிரி ஒருத்தர் சகிப்புத்தன்மை இல்லாம அண்டை வீடுனா எதிரிகள் மாதிரி ஆகிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வந்து ஒரு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சால்னா சமைச்சீங்கன்னா அது கம்மியா இருந்தா கொஞ்சம் தண்ணியை அதிகப்படுத்தியாச்சு, அக்சிர் மாகா ஆகது தீரானக்க, கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடு.
விசேஷமா எப்பவும் டிஃபரெண்டா ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னா, பிரியாணி அன்னைக்கு சமைக்கிறீங்களா, அன்னைக்கு ரோஸ் மில்க் போடுறீங்களா, வழக்கமா இல்லாத ஒண்ணு, வழக்கமா செய்யறத விட டிஃபரெண்டா ஒண்ணு ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய கவனத்துக்கு என்ன வரணும், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த பக்கத்து, நம்ம காலத்துல மேலே இங்கே வந்துடும், பக்கத்து வீடு விளையாட்டு செய்யறோம், நம்மளுடைய பக்கத்து வீடு விரிஞ்சு போயிடுது, நமக்கு மற்றவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த 4 வரும், நமக்கு என்ன வரும், இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு 6 ஆயிக்கிறோம் இந்த நவீன காலத்துல. அப்ப 6 பக்கத்து வீடு நமக்கு இருக்குது, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு, மேல இருக்கு மாடியில் இருக்கிறவங்களா இருந்தா, சிங்கிள் வீடா இருந்தால் வராது. அப்ப பக்கத்து வீடு என்பது இந்த மாதிரி ஆட்களை நம்ம கவனிக்கிறோமா, ஏதாவது செஞ்சோம், முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாம இருக்கட்டும், நல்ல மக்களா இருக்கிறாங்களே, இது மாதிரி ஒரு அன்பளிப்பு ஒரு சின்ன பொருளா கூட இருக்கலாம், இப்படி எல்லாம் நீங்க கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொல்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை வலியுறுத்துறதுக்கு வர்றாங்க, இதை வலியுறுத்துறதுக்கு இப்ப திருப்பி ஒவ்வொரு தடவை வர்றாங்க, அடிக்கடி வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைத்ததை பார்க்கிறோம். இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதற்கெல்லாம் எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட ஒரு உறவோடும் தொடர்போடும் இருந்தார்கள் என்ற செய்திகளை அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய வானவர்களை பற்றி, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக அறிந்து வருகிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வேதத்தை பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியது மாத்திரமில்லாமல் பல செய்திகளை, மார்க்க சம்பந்தமான சட்டதிட்டங்களை, கொள்கைகளை அவர்கள் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கினான். அது மாதிரியான விஷயங்கள்ல முக்கியமானது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித வடிவத்திலே வருகிறார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க முட்டுக்காலோடு தங்களுடைய முட்டுக்கால்களை சேர்த்தவர்களாக மண்டியிட்டு அமர்கிறார்கள். அமர்ந்து விட்டு சில கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை, அதன் கொள்கைகளை நமக்கெல்லாம் கற்றுத்தரக்கூடிய கேள்விகள். அவர்கள் முதலாவதாக கேட்கிறார்கள், அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு சொல்லுங்கள். அந்த வந்த மனிதர், மனித வடிவத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் நம்பிக்கை என்றால் என்ன, எதையெல்லாம் நம்பணும் என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் தூமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குகிறார்கள். அல்லாஹ்வை நம்பணும், மாணவர்கள் நம்பணும், வேதங்களை நம்பணும், அவனுடைய இறுதி நாளை நம்பணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பதிலாக சொல்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், சதக்த, சரியாகத்தான் சொல்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் கேட்கிறாரு, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம்டா என்ன எனக்கு சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம், இஸ்லாம் என்று சொன்னால் செயல்களை குறிக்கிறது, ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை குறிக்கிறது என்று ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அதுக்கு இதுதான் ஆதாரம் கூட. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, இஸ்லாம்டா என்ன. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, 5 வேளை தொழணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், இதெல்லாம் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அடுத்து அவர் கேட்கிறாரு, அக்பிர்னி அனில் இஹ்சான், அழகுற செய்கிறது என்றால் என்ன, ஒரு காரியத்தை அழகான முறையில் செய்கிறது என்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யறோம், எத்தனை காரியங்கள் செய்யறோம், அதை சிறந்த முறையில் அழகான முறையில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அது எப்படின்னு கேட்கிறாரு திருப்பி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை நீ கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற மாதிரி வணங்கணும். அல்லாஹ் வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும், நம்ம முன்னாடி அல்லாஹ் இருந்தால் எப்படி வணங்குவோமோ, அவ்வளவு சர்வசக்தன், அவ்வளவு ஆற்றல் உள்ளவன், அவ்வளவு சக்தி உள்ளவன் நம்ம முன்னாடி இருந்து, அதிகாரம் உள்ளவன் முன்னாடி இருந்து பார்த்து கொண்டிருந்தால் அவன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா எப்படி பயத்தோடவும்